முகத்தஸ் தான் இன்றைக்கு யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்குகின்ற ஒரு இடம்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இன்றைக்கு இஸ்ரேல் அல்லது பலஸ்தீன், இந்த ஷாம், அன்றைக்கு இருந்த ஜோர்தான், இப்படியான 4 நாடுகளை சேர்த்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஊர் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஷாம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர். நான் பின்னால சொல்றேன். இப்ப வாங்க, இவ்வளவு வரலாற்றோடு தொடர்பட்ட இந்த மண்ணில இவ்வளவு முஸ்லிம்களும் பலஸ்தீன சிறுவர்களும் பெண்களும் எவ்வளவு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாளைக்கு அங்குள்ள சுகாதாரத்துறையின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அங்குள்ள பெண்கள், காசாவுல உள்ள பெண்கள் 180 பேர் ஒரு நாளைக்கு என்ன செய்றாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிற போது அவர்களுக்கான மருத்துவம் கிடையாது, சக்தி தரக்கூடிய உணவு, ஊட்டச்சத்து உணவு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அங்குள்ள யூதர்கள், அங்குள்ள இந்த இஸ்ரேலர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய வைத்தியசாலை எங்க இருக்குதோ அதை பார்த்து பார்த்து தாக்குறாங்க. எங்கு அங்க சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் இருக்கிறார்களோ அவங்கள அப்படியே என்ன செய்யறாங்க, தாக்குறாங்க. அவங்க போடுற ஒரு குண்டு 1000 கிலோ பாரமான குண்டு, 1000 கிலோ பாரமான குண்டு அவர்கள் போடுகின்ற குண்டு. நேரடியா தாக்காம அப்படியே மேலால வந்து என்ன செய்யறாங்க, தாக்குறாங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள மாத்திரம் 15 பேர்கள் போய் உட்கார வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அங்க ஆடைகள் கிடையாது, உணவு கிடையாது, தங்குறதுக்கு வீடு வாசல் கிடையாது. நீங்க கிட்டத்துல ஸ்ரீலங்காவுல உள்ள ஒரு பெண் பலஸ்தீனத்துல உள்ள ஒரு ஆளை திருமணம் முடிச்சிருந்தா. இப்ப அவர் அங்கே இருக்கிறாரு, பலஸ்தீனத்தின் தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு இப்ப இலங்கைக்கு அவ வந்துட்டா. அவ ஒரு பேட்டி கொடுக்கிறான். அவ சொல்ற, என் குடும்பத்துல, என் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தில் 50 பேர்கள் மௌத்தாயிட்டாங்க. என் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தில் 50 பேர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். நாங்கெல்லாம் அகதி முகாத்தில் தான் இருந்தோம், நாங்களெல்லாம் அகதி முகாம்களில் தான் இருந்தோம், எங்களுக்கு உணவுகள் கிடையாது, மருத்துவம் கிடையாது. இப்படியான ஒரு துன்பத்தோடு தான் அங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க பார்க்கிறோம், பாவம் செய்யாத சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுபஹானல்லாஹ் துடிக்க துடிக்க கொள்ளுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப பலஸ்தீனத்தில் உள்ள சுகாதாரத்துறை ஒரு நாட்டுக்கு இங்கு 60,000 பேர் குற உயிரும் குற்றுயிருமாக உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ வசதி எங்கள்கிட்ட கிடையாது, ஆபரேஷன் பண்ணுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. தயவு செய்து அவங்களை கொண்டு போய் எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைய பலஸ்தீனத்துடைய நிலைமை என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, இன்றைக்கு இருக்கிற வல்லரசுகள் எல்லாம் அவங்களுக்கு பின்னால நின்று கொண்டு, அவங்க பெரும் பெரும் ஆயுதங்களை வச்சுக்கொண்டு, பெரும் பெரும் குண்டுகளை போட்டுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசு அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மக்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது, அவங்களுக்கான அளவுக்கான ஆயுதம் கிடையாது. இந்த மக்கள் வாயில இருந்து வாழற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆமி ஒரு ஆர்மி என்று சொன்னால் அது லேசான ஆள் அல்ல. பல பயிற்சிகளை பெற்று அவருடைய உடம்பு மனசு எல்லாம் திடப்படுத்தப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வாரவர் தான் ஒரு ஆர்மி. நீங்க பாருங்க, இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஆயுதத்தோடு நிற்கிறது, கல்லஞ்சுக்காரனாக நிற்கிறான். சுபஹானல்லாஹ், பலஸ்தீனத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று கல்லடிக்குது. அவன் ஆயுதத்தோட இருக்கிறான். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் அக்பர் என்று கல்லடிக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கல்லடிக்குது. நேத்து முந்தநாத்து ஒரு வீடியோ பார்த்து, ஒரு சின்ன சிறுமி 6-7 வயது இருக்கும் ஒரு சின்ன சிறுமி, அந்த சிறுமி கிட்ட ஒரு மீடியாவில் பேட்டி காண்றாங்க. அவ சொல்றா, உலகம் சேர்ந்து இந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம், வல்லரசுகள் இந்த இஸ்ரேல்களுக்கு பின்னால் இருக்கலாம், உலகமே இவர்களுக்கு உதவி செய்ய நாடினாலும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களின் பின்னால் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அமைதியாக இருக்கிறான், ஒரு காலமும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லுகின்ற செய்தியை சின்ன சிறுமி இடத்துல பேட்டி காணுகிற போது, அன்றைக்கு அந்த சிறுமி சொன்னதை நேத்து முந்தநாத்து வெளியாகிய நியூஸை பார்த்தோம். அவவே கேட்கிறா, அந்த நியூஸ் எடுக்கக்கூடியவே கேட்கிறா, உங்களுக்கு தெரியுதா, என்னை விடவும் நீங்கள் உயர்ந்த வார்த்தையை பேசுவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறா. அந்த பிள்ளை சிரிச்சிட்டு சொல்லுது, ஆமா, உங்களை விடவும் உயர்ந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஒரு சின்ன சிறுவன் ஒரு 7-8 வயது இருக்கும். ஊடுகள் எல்லாம் அப்படியே அடித்து தார்க்கப்பட்டு ஒருத்தரும் இல்லாம ஒரு கட்டுல குந்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு மீடியாவால போய் கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு.
அப்ப சொல்றார், இந்த வீட்டில் 7 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். வீடு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு உணவு கிடையாது, கரண்ட் கிடையாது, தண்ணீர் கிடையாது, இருட்டோடு இருக்கிறோம். மழை வந்தால் ஒதுங்க வீடு கிடையாது, வெயில் வந்தால் ஒதுங்க நிழல் கிடையாது, ஆடைகள் கிடையாது. இவ்வளவு கஷ்டத்தோடு இங்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் துண்டிப்பு, தொடர்பு, இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும் இறைவனுடைய தொடர்போடு நாங்கள் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இறைவனுடைய தொடர்போடு இருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல்ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பயத்தில நாம் உங்களை கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம். பயம் புல்லா இல்லை, பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம். அந்த நேரத்தில் பசியில கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தில் கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம், உயிரை பறித்து உங்களை நான் சோதிப்போம். வபஸ்ஸிரி சாபிரீன், அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்கிறான். நாம் பொறுமையாக இருக்கிறோம். பாதிக்கப்பட்டு ஊடு இழந்து, உறவுகள் இழந்து, தாய் தந்தைகள் இழந்து, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிள்ளை பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் எங்களுக்கு வரும். அந்த பிள்ளை சொல்லிட்டு சொல்றார், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருமாக இருந்தால், துயரங்கள் வருமாக இருந்தால், சோதனைகள் கஷ்டங்கள் வருமாக இருந்தால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்கிறோம், அவனிடத்திலே போக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். எனவே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தொடர்பு இன்னும் எங்களோடு இருக்கிறது. ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறார், நீங்க பலஸ்தீனத்துல காசாவுல இவ்வளவு போர் நடக்குது தானே, கொத்து கொத்தா குண்டு போடுறாங்க தானே, சின்ன குழந்தைகள் கொல்லப்படுறாங்க தானே, ஹாஸ்பிட்டல்கள் தாக்கப்படுகிறது தானே, அகதி முகாம்களை குறிவைத்து தாக்குறாங்க தானே, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் அபாயா இல்லாம ஓடி வந்ததை கண்டிருப்பீங்களா? இவ்வளவு நடக்கிற போது எங்கே காட மாட்டீங்க. அதை மேல கோட் போட்டு ஷால் போட்டு இப்படிதான் வராங்க. ஒரு பெண் சொல்றா, இரவு நேரங்களில் கூட நாங்கள் எங்களுடைய ஹபாயாக்களை கலட்டுவது கிடையாது, இரவு நேரங்களில் கூட எங்களுடைய ஹபாயாக்களை நாங்கள் கலட்டுவது கிடையாது. காரணம், நாங்கள் தூங்குகிற போது ஹபாயாக்களையும் ஷோல்களையும் நாங்கள் சுத்தி கொள்கிறோம். காலையில் எழும்புகிற போது நாங்கள் ஜனாசாவாக இருக்கலாம். அதனால எங்களுடைய உடம்புகளை அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இரவு நேரங்களில் கூட இஸ்காஃபை சுத்தி கொண்டு ஷோலை கட்டிக்கொண்டு ஹபாயாக்களோடு தான் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு பெண்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அங்குள்ள பெண்களுடைய ஈமான பார்க்கிற நேரம் சஹாபாக்குடைய வரலாறு கண்ணுக்கு முன்னால அப்படியே ஓடி வருகிறது. அங்குள்ள சிறார்களை பார்க்கிற நேரம் சஹாபாக்களுடைய சின்ன சிறார்களுடைய தியாக வரலாறு கண்ணுக்கு முன்னால ஓடி வருகிறது. தோழர்களே, காரணம் என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, ஈமான் என்பது ஷாமிலே இருக்கும் என்னாங்க. ஈமான் என்பது ஷாமிலே இருக்கும். ஷாம் கெட்டுவிட்டால் உலகத்தில் எங்கும் நலவு இருக்காது நாங்கள் சொல்லுவோம். ஷாம் கெட்டுவிட்டால் உலகத்தில் எங்கும் நலவுகள் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்குள்ள பிள்ளைகள்லாம் பார்க்கிற நேரம் சில நேரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு தூங்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. அங்கு படுற வேதனையும் துன்பமும் துயரமும் பெண்களுடைய அவ்வளவு குரல்களும். ஒரு பெண் கணவனை இழந்து தைரியமா பேசுறா, என்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். ஒரு பிள்ளை கட்டிடத்துல இடிஞ்சி கட்டிடம் அப்படியே கீழே விழுந்து ஒரு பிள்ளை தொங்கிக் கொண்டிருக்குது. அந்த பிள்ளை அபி வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுது. வாப்பா கீழே நின்று சொல்றார், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வாப்பா என்று சொல்லாதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு, வாப்பா என்று சொல்லாதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்குள்ள சிறார்களுடைய ஈமான், அங்குள்ள பெண்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். என்ன தெரியுமா? நம்முடைய ஈமானத்தான் யோசிக்கணும். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நாம் சிலரை இந்த உலகத்தில் சோதிப்போம், அவங்கள ஷஹீதுகள் யார் என்பதை பிரிச்சு பார்ப்பதற்காக. நமக்கு இந்த உலக வாழ்க்கை தானே தோழர்களே, எவ்வளவு காலம் வாழ போறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 60-70, அவ்வளவுதான்.
இப்போ உங்களுக்கு 50 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் படி எவ்வளவு காலம் வாழுவீங்க? இன்னும் 10 வருஷம். 55 வயசு எவ்வளவு காலம்? 5 வருஷம். 60 வயசா ரெடி, அண்ணா இன்னா அப்ப இப்ப மலக்குல் மௌத் வர இருக்கிறார் என்பது அடையாளம். இவ்வளவுதானே தோழர்களே. சுவர்க்கமே, சுவர்க்கம் அறிவுக்கல்ல, ஈமானுக்கு. புரிஞ்சு கொள்ளுங்கள், சுவர்க்கம் அறிவுக்கல்ல. அறிவு தேவை ஈமான படிக்கிறதுக்கு, அறிவு தேவை ஈமான படிக்கிறதுக்கு. ஆனா சுவர்க்கம் ஈமானுக்கு தான். யாருடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ அப்படியான ஒரு சுவர்க்கத்தில் அவங்க போவாங்க. இப்ப நீங்க வாங்க, இஸ்லாமிய வரலாற்றுல இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிற இவ்வளவு கொடுமையை பார்த்துட்டு நம்மளால சகிக்க முடியல. அவ்வளவு துன்பம், துயரம், சோதனை, வேதனை நடக்குது. இஸ்லாமிய வரலாற்றில் வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் பிறக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்குள்ள ஒரே ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார் என்பதற்காக ஃபிரௌன் அன்று பிறந்த பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டார். அல்லாஹ் யாரை பாதுகாக்க நினைத்தான் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்க நினைத்தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போனான். நீ தானே கொல்ல துடிச்சா, உண்ட அரண்மனையை துற, உண்ட பெட்ட குடு, நீ தூங்குற உன்னுடைய அறைக்குள் அவர் தூங்க வேண்டும், உன்னுடைய மனைவியுடைய மடியில அவர் தவள வேண்டும், உண்ட சாப்பாட்டை அவர் சாப்பிடணும். இந்த பனி இஸ்ரவேலர்கள் அடிமை சமூகமாக இருந்தவர்கள் உன்னுடைய அரண்மனைக்கு வர முடியாது என்ற அந்த கோட்பாட்டை உடைச்சி குழந்தை அரண்மனையை திறந்து உண்ட பெட்ரூமுக்கு வரணும். அல்லாஹு தாலா செய்த ஏற்பாடு. ஏன் செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ்ட சுன்னத் ஒன்று இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்துல நீங்க நினைச்சிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் செய்யற எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லாஹ் அவங்களை விட்டு கொண்டே இருப்பான். அப்ப திருந்துவான், இப்ப திருந்துவான், அப்ப தௌபா செய்வான், இப்ப தௌபா செய்வான் என்று அல்லாஹ் விட்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ் பிடிப்பான் ஒரு பிடி, அந்த பிடியிலிருந்து அவர்களால் மீள முடியாது. இதனால அல்லாஹு தஆலா கொஞ்சம் பேர் அப்படியே விடுவான். இப்ப நீங்க யோசிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தான் பிறந்தார். மக்காவுல தான் பிறந்தார். இந்த மக்காவுல ரசூலுல்லாஹ் பிறந்து அவர வம்சாவளி குறைஷி குலத்துல தான் பிறக்கிறார். அதே குறைஷி குலம் தான் காபாவை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த மக்காவுல பிறந்த ரசூலுல்லாவை மக்காவுல உள்ள காபிர்களை அடிச்சு விரட்டினாங்க. ரசூலுல்லாஹ் போனாரு. யாரோட போனாரு? அபூபக்கர் அவர்களோட போனாரு. ரசூலுல்லாஹ் போய் எங்க தஞ்சம் அடைஞ்சாரு? மதீனாவுல தஞ்சம் அடைஞ்சாரு. யாரு ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்ட நேரடி கண்காணிப்புக்கு கீழே இந்த உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவியோடு உலா வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயர்ந்த தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சில வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்ப வாராரு. ஆயுதம் ஏந்தி கொண்டு வரல ரசூலுல்லாஹ். அந்த கஅபாவுக்கு வந்து இஹ்ராத்தை கட்டி அந்த கஅபாவுல தவாப் செஞ்சு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வாராரு. அந்த நேரத்தையில திரட்டப்படுற நேரம் கொஞ்சம் பேர், திரும்ப வார நேரம் 1000 சொச்சம் பேர், 1500 பேர் சஹாபாக்கள், பல வீரர்கள், உமர் அவர்கள் உட்பட. ஹுதைபியா என்று சொல்ற இடத்துல காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை திருப்பி அனுப்புறாங்க, போங்க நீங்க உம்ரா செய்ய இயலாது அப்படின்னு. இந்த நேரத்தையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு சம்மதிக்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. பிளண்டு விளங்குது எல்லா ஒப்பந்தத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஓகே ஓகே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் போற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்ட தூதரே என்ன திரும்ப போறோம் அப்படின்னு கேட்டாங்க. வாங்க அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான்டாங்க. வாங்க அல்லாஹ் வெற்றியை தந்துட்டான்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் திரும்ப மதீனாவுல இருக்கிறாங்க. இந்த காபிர்கள், இதுதான் காபிர்கள், இந்த காபிர்கள் மதீனாவுல இருந்த எல்லா சஹாபாக்களையும் சந்தோஷமாக வாழ்றாங்க, வாழ விடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் ஒன்று திரண்டு பத்ர் யுத்தத்துக்கு தயாராகி வராங்க. இப்ப நீங்க சிந்திக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்காவுல இருந்து திரட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அபூஜஹலுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் கஅபாவுல சுஜூதுல இருக்கிற போது துஆ கேட்டாங்க. அபூஜஹல நீயே பாத்துக்க, உத்பாவை நீயே பாத்துக்க. கேட்ட துஆவுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைச்சிச்சுன்னா, கஅபாவை விட்டு நபியே நீங்க போங்க, அந்த மண்ணுல அபூஜஹலும் உத்பாவும் ஷைபாவும் இருக்கட்டும். இதுதான் அல்லாஹ்ட ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் போனாரு. ரசூலுல்லாஹ் யாருக்கு எதிராக கேட்டாரு? அபூஜஹலுக்கு எதிராக கேட்டாரு, உத்பாவுக்கு எதிராக கேட்டாரு, ஷைபாவுக்கு எதிராக கேட்டாரு. யாரு செத்துருக்கோடும்? உத்பா செத்துருக்கோடும், ஷைபா செத்துருக்கோடும், அபூஜஹல் செத்துருக்கோடும். அபூஜஹலும் ஷைபாவும் உத்பாவும் நல்லா தான் வாழ்ந்தார்கள் மக்காவுல. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவுக்கு ஒன்றும் இல்லை.
கேட்ட துவா மாறி நடக்குது. நீங்க போங்க, மக்காவை விட்டு நீங்க போங்க என்று அல்லாஹ் தஆலா அனுப்பிட்டான். போன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வாராங்க. வந்தவர் ரசூலை காபாவை பார்க்க விடல. திரும்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுல இருக்கிற நேரம் 300 சொச்சம் சஹாபாக்கள், பத்ர் யுத்தம் நடக்க போகுது. 300 சொச்சம் சஹாபாக்கள், 1000க்கு மேற்பட்ட காபிர்கள். பலத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட, கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட காபிர்கள் எல்லாம் திரண்டு முஸ்லிம்களை அழிச்சிட வேண்டும் அப்படின்னு வராங்க. முஸ்லிம்கள்ட்ட ஆள் பலம் குறைய, ஆயுத பலம் குறைய, சாப்பாடு குறைய, நபர்கள் குறைய, எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தை நாங்க போய் போராடுறோம், நீங்க இங்க இருங்க. யுத்தம் வெல்ற மாதிரி இருந்தா நீங்க வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, தோக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் ஷஹீதாகிறோம், நீங்க திரும்ப போங்க. தோக்குற மாதிரி இருந்தா நாங்க ஷஹீதாகிறோம், நீங்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்படக்கூடாது, நீங்க போங்க. ரசூலுல்லாஹ் தான் முன்னுக்கே வந்தார். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தம் நடக்க போகுது. இரவு நேரம் ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துவா கேட்கிற நேரம் சால்வை வந்து கீழே விழுகுது. அபூபக்கர் அவர்கள் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் துவாவை விட்டாங்களா? விடல. மக்காவுல காபிர்கள் திரத்தக்குள்ளே துவா செஞ்சாங்க. அபூஜஹல் கொடல அள்ளி போடுற நேரமும் துவா செஞ்சாங்க. திரும்ப அநியாயமா வாழ்றோம், ஒன்று செய்யல, இவனெல்லாம் வந்து அடிச்சு நம்மள சமூகத்தை என்ன செய்ய போறாங்க, சீரழிக்க போறாங்க. அப்பயே துவா கேட்கிறாங்க, விடிய விடிய துவா கேட்கிறாங்க. அபூபக்கர் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதுக்கு மேல இந்த யுத்தத்தை இந்த முஸ்லிம்கள் வெல்லலண்டா, இதுக்கு பிறகு ஒன்ன சொல்ற மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே பிரகாசத்தோடு இருக்கிறது. யுத்தத்துக்கு போனாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க வாளை ஓங்கினோம், ஆனா தலை உருண்டுச்சு யார் ரசூலுல்லாஹ், ஆனா நாங்க வெட்டல யார் ரசூலுல்லாஹ். 300 சொச்சம் சஹாபாக்கள் ஈமானோடும் பொறுமையாகவும் அந்த இடத்துல இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில இருந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்த ரப்புல் ஆலமீன். நிச்சயமாக இன்றைக்கு பலஸ்தீன மண்ணில் போராடி கொண்டிருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் இந்த மண்ணில் மரணித்துக் கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அவர்கள் ஷஹீதுகளாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உஹது யுத்தத்தில் வச்சு உடைக்கிற நேரம் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருந்தான் என்றால், ஒவ்வொரு சஹாபாக்களும் சஅத் இப்னு முஆத் அவர்களும் அந்த யுத்தத்திலேயே குத்தி கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த கொலவெறித்தனத்தோடு அன்று நடந்த காபிர்கள் இருந்தார்களாக இருந்தால், இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து முஸ்லிம்களை அடிப்பது என்பது அது அப்படியே நடக்கும். இந்த அடிபடுறத்துல பாதிக்கப்படுற மக்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுப்பான். இந்த காபிர்களை அல்லாஹு தஆலா மிக விரைவில் தண்டிக்க போகிறான் என்பது அடையாளம். அல்லாஹ் இந்த காபிர்களை மிக விரைவில் என்ன செய்ய போகிறான், தண்டிக்க போகிறான் என்பது அடையாளம். அதனால இன்றைக்கு நடக்கிற யுத்தம் எல்லாம் உண்மைக்கு பார்க்கிற போது வேதனையாகத்தான் இருக்குது. தென்னாப்பிரிக்கா இன்றைக்கு இவர்களுக்கு எதிரான ஒரு குற்ற பிரேரணையை தயார் செய்து இன்றைக்கு ஒரு உலக நீதிமன்றத்தில் என்ன செஞ்சு வழக்கு தாக்கல் வச்சிருக்குது. அப்படி ஒவ்வொரு நாடும் போராடி கொண்டிருக்குது. ஆனா இதுல என்ன விஷயம் என்று கேட்டால், இன்றைக்கு முஸ்லிம்கள் யாரும் அங்க இருந்து யாரும் ஒரு வார்த்தை அதிருப்தியா பேசினதை காணல. யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ் இந்த சோதனை அப்படின்னு யாரும் பேசினதை என்ன செய்யல, காணல. ஒரு சின்ன புள்ள கூட இஸ்லாத்துக்கு முரணா பேசின வார்த்தையே காணல. ஒரு பெண் கூட இஸ்லாத்துக்கு முரணா கதைத்த கதையை நாங்க காணல. எல்லாரும் ஈமான அதிகப்படுத்துகிற அளவுக்கு தான் போராடி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் கேவலத்தை எப்படி கொடுப்பான் தெரியுமா? கேவலமா தான் கொடுப்பான். அபூஜஹல் என்பவன் பெரிய ஆள், குறைஷி தலைவர்களுடைய ஒரு பள்ளத்தாக்குடைய தலைவர். இந்த அபூஜஹலை யார் கொண்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த 2 சிறார்கள் தான் கொண்டாங்க. முஆத், முஅவ்வித் என்று வரலாறு படித்தோம், அவங்க தான் கொண்டாங்க. அபூஜஹல் எவ்வளவு பெரிய ஆள். இந்த சின்ன 2 பேர், அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்றாங்க, எனக்கு பக்கத்திலையும் வலதிலையும் இடதிலையும் 2 பேர் இருந்தாங்க. நான் யோசிச்சேன், இந்த 2 சின்ன பிள்ளைகளும் நமக்கு பக்கத்தில் இருக்குது, நம்ம கொஞ்சம் பெரிய சஹாபாக்களுக்குள்ள போய் நின்றிக்கலாம் என்று நான் யோசிச்சேன். ஒருவர் சுரண்டி இந்த அபூஜஹல் யாருன்னு கேட்கிறாரு. அப்ப நான் கேட்கிறேன், என்னத்துக்கு கேட்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, என்ற உடம்புல உள்ள உசுர், அல்லது அவர் அண்ணனும் தம்பி 2 பேரும், அவர் உசுர் பிரிகிற வரைக்கும்
நாங்க அபூஜஹலை ஒன்று கொல்லுவோம் அல்லது மரணிப்போம். நாங்க அப்படியே இருக்கிற நேரம் இஞ்சால நின்றவர் சுரண்டி அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இவரு கேட்கிறாரு, ஏன் ரசூலுல்லாஹ்வை ஏசுறான் பேசுறான். ஓ அப்படியா, என்ன செய்ய போறீங்க? என்ற உடல்ல உள்ள உசுர் அவர்ற உசுர் ரெண்டு பேருடைய உயிரும் பிரிகிற வரைக்கும் அபூஜஹலை கண்டால் கொல்லாமல் விட மாட்டோம். அவர் சொல்றாரு, அபூஜஹல் அப்படியே வாரான், நீங்க கேட்ட கேனையன் அந்த வாரான். அப்படியே ஹதீஸ்ல வருது, நீங்க கேட்ட கேனையன் அண்ணா வாரான் என்றேன். ரெண்டு பேரும் ஓடி போய் வந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டி மற்றவர் கழுத்தை வெட்டினார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்த அந்த அபூஜஹல இந்த பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் கேவலமான முறையில கொல்றான். ரெண்டு சின்ன பிள்ளையுடைய கையால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொண்டான். உங்களுக்கு தெரியும் தானே, ஒருவர் நொண்டி நொண்டி வந்து ரசூல்லா கிட்ட கேட்டார் தானே, யார் ரசூல்லா நான் இந்த நொண்டி காலோடு மௌத்தாயினா எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டார் தானே. அம்ரு இப்னு அல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? இவர் உஹது யுத்தத்துல பத்ர் யுத்தம் முடிச்சு வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லா இந்த யுத்தத்துல நான் கலந்து கொண்டு மௌத்தாயினால். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, வேணா நீங்க போயிடுங்க, உங்களுக்கு காலை இல்லாது. அவர் சொல்றாரு, நான் பத்ர் யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று நான் துடிச்சேன், என்ற பிள்ளைகள் எல்லாம் ஏழாண்டு சொல்லி உங்களுக்கு காலை ஏழாண்டு ஒதுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை என்னை திரும்ப குடும்பத்திட்டு அனுப்பிடாதங்கன்றார் அம்ரு இப்னு அல் ஜமுஹ் அவர்கள். அவர் பிள்ளைகள் தான் பத்ர் யுத்தத்தில் இந்த அபூஜஹலை கொண்ட முஆது முஅவ்வித். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அதனால உலகம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாம், பெரிய ஆயுதத்தை இஸ்ரேல் வைத்திருக்கலாம். நமக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம், அத்துஆ. முஸ்லிம்களுடைய ஆயுதம் அத்துஆ. ஆயுதம் இல்ல, குண்டு இல்ல, உணவு இல்ல, தண்ணி இல்ல. இஸ்லாமிய வரலாற்றுல நீங்க பார்க்கலாம், தபுக் யுத்தம் நடக்குது, அகல் யுத்தம் நடக்குது. அகல் யுத்தத்தில் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 3000 பேர், 3000 சொச்சம் பேர், காபிர்கள் 10,000 பேர். பத்ர் யுத்தத்திலையும் 3 பெரும்பான்மை, இதுலையும் அஹ்ஸாபுடைய யுத்தத்திலையும் அவ்வளவு பெரும்பான்மை. நீங்க யோசிங்க, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அங்கதான் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளை அவர்களுக்கு காட்டிய வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தையில நம்ம ஒரு பக்கத்தால புறாமப்படணும் என்னென்றால், அந்த மக்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒருவர் போய் ஒரு சிறுவன்கிட்ட போய் கேட்கிறாரு, மகன் கொத்து கொத்தா கொலை நடக்குது, குண்டு போடுறாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கல்வி இல்லை, எங்கட நாட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்கிறார். அப்ப அந்த சிறுவர் சொல்றாரு, உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், நிம்மதியா வாழலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும். சின்ன பிள்ளை சொல்றாரு, உங்களோட நாட்டுக்கு வந்தா சாப்பாடு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், கல்வி கிடைக்கும், உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஆனா ஷஹீதுடைய அந்தஸ்து அந்த பூமியில கிடைக்குமான்னு கேட்டார். நீங்க பாருங்க, அங்க உள்ள பிள்ளைகளுடைய ஈமான. சுப்ஹானல்லாஹ், சில நேரங்களில் அந்த சஹாபாக்கள் எப்படி சஹாபிய சிறுவர்கள் அந்த யுத்தத்தில் நின்று சுவர்க்கம் போக வேண்டும் என்று துடிச்சாங்களோ அதே மாதிரியான உணர்வோடு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அந்த சஹாபிய சமூகத்தை போலயே அங்குள்ள சின்னம் சிறார்கள் பெண்கள் துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு விடுத்தார். என்ன அறிவிப்பு என்றால், யார் யாரெல்லாம் வீட்டுல 2 பேர் இருக்கிறீங்களோ அதுல ஒரு ஆள் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தையில சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பாவும் மகன், சஅத் மகன், ஹைஸமா வாப்பா, 2 பேரும் வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்க 2 பேரும் போராடுறோம் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போராட இயலாது, 2 பேர்ல ஒரு ஆள் தான் போராடணும், ஒரு ஆள் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு ஆள் போராடணும். அந்த நேரத்தையில வாப்பாவை பார்த்து மகன் சொல்றாரு, வாப்பா உங்களுக்கு வயசு, நீங்க போய் குடும்பத்தை பாருங்க, நான் யுத்தத்துக்கு போறேன், நான் யுத்தத்துல போய் போராடுறேன், திரும்ப வந்தா குடும்பத்திட்ட வாரு, மௌத்தாயினா நான் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக போராடி சுவர்க்கம் போறேன். பாப்பா சொல்றாரு, மகன் இல்ல, நீங்க இளைஞர், நீங்க குடும்பத்தை பாருங்க, நான் யுத்தத்துக்கு போறேன், நான் ஷஹீதாயினா மரணித்து போகிறேன், நான் திரும்ப வந்தா அவங்களோட வந்து சேர்றேன், நீங்க குடும்பத்தை பாருங்க. வாப்பாவுக்கும் மகனுக்கும் போராட்டம், நானா நீயா போராட்டம். 2 பேரும் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் பேரை எழுதி குலுக்குவோம், யாருடைய பேரு வருகுதோ
அவர் யுத்தத்துக்கு போகட்டும், மற்றவர் வீட்டுக்கு போகட்டும் அப்படியான்னு சொல்லி 2 பேரும் பேரை போட்டு எழுதி குலுக்குறாங்க. அந்த நேத்தையில சஅதுடைய பேரும் விழுகுது, ஹைதமாவுடைய பேரையும் குலுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், வாப்பாட பேரு வரல, மகன் சஅதுடைய பேரு வருது. வாப்பா கேட்கிறார், மகன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்க, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்க, நான் போய் போராடுறேன். அந்த போராட்டத்தில் நான் போய் ஷஹீதாகி நான் அப்படியே போறேன், நீங்க குடும்பத்தை பாருங்க. மகன் சொல்றார், வாப்பா வாப்பா, லவ் கான கைரல் ஜன்னா, இது சுவர்க்கம், இது சுவர்க்கம் இல்லாமல் இருந்திருக்குமாக இருந்தால் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன் வாப்பா, கேட்க வேண்டாம். நாளை நடைபெற போகின்ற யுத்தத்தில் நான் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக போராட வேண்டும். அந்த யுத்தத்தில் நான் திரும்ப வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். அந்த யுத்தத்தில் ஷஹீதாகி நான் சுவர்க்கம் போக வேண்டும், கேட்க வேண்டாம், நான் தரமாட்டேன் என்று அன்றைக்கு இருந்த வாப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த சுவர்க்கத்துக்கு நானா நீயா என்ற போட்டி அந்த சஹாபாக்குடைய காலத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு தாய் மகனை பிடிச்சு அனுப்புறா, போராடு. மகன் முகத்தை மறைச்சிட்டு வந்து பேசுற, ஏன் முகத்தை மறைக்கிறா, யாருக்கு பயப்படுறா, முகத்தை கலட்டு. சுபஹானல்லாஹ், கணவனை கொடுத்துட்டும் மனைவி கையேந்திரா, அடுத்த மகன் இருக்கிறார், போராட்டத்துக்கு அனுப்பி என்று சொல்றார். பெரும் பலத்தோடு ஆயுதங்களோடு நிற்கிற போது அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தைகளோடு இந்த இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களும் சிறார்களும் பெண்களும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பது அடையாளம். நம்மட கடமை என்ன? இவ்வளவெல்லாம் போராடுறத பார்க்கிறோம் தானே, கஷ்டப்படுறத பார்க்கிறோம் தானே, துன்பப்படுறத பார்க்கிறோம் தானே, உணவில்லாமல் அலையிறத பார்க்கிறோம் தானே, சின்ன சின்ன பிள்ளைகள் மரணிக்கிறத பார்க்கிறோம் தானே, துண்டு துண்டாக வெட்டுவதை பார்க்கிறோம் தானே. இன்றைக்கு 2-3 நாளைக்கு முதல் ஒரு பலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு சுப்ஹானல்லாஹ் அவங்களோட ராணுவம், இஸ்ரேலுடைய ராணுவம் அந்த ஜனாசாவுக்கு மேல அவங்களோட வாகனத்தை ஏத்தி ஏத்தி சந்தோஷப்படுறார்கள். இஸ்லாம் என்பது மரணித்து போன உறவுகளை கூட குளிப்பாற்ற நேரம் மெதுவா பக்குவமா குளிப்பாட்டணும். உசுரோடு அவர் எப்படி இருந்தாரோ அப்படி கையாளோடும், அப்படி என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா இன்றைக்கு மரணித்து போன நம்முடைய இந்த உறவுகளை எல்லாம் ரோட்டுல வளர்த்தாட்டி வச்சு வாகனத்தை கொண்டு வந்து ஏத்தி ஏத்தி அதுக்கு மேல இன்றைக்கு சந்தோஷப்படுகின்ற நாடே இல்லாம வாழ்ந்து 1948ஆம் ஆண்டு பயத்துக்குள்ள தனக்கு என்ற ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லி அந்த நாடே இல்லாத இந்த நாடோடிகள் முஸ்லிம்களுடைய அந்த சொந்த இடத்துல வந்து குந்தி கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பலஸ்தீன் நாடே இல்லை என்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டார்களாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஏண்டா பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் அது மறுமையுடைய நாளின் அடையாளங்களிலும் ஒன்று. அதுக்கு பிறகு நிறைய நிறைய விஷயங்கள் அவசரமாக நடக்கும், மர்ம வந்துடும். அதனால இந்த போராட்டம் எப்படியே போகும். அதுக்கு பிறகு ஒன்று பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அறிவிப்பாங்க, அதுக்கு ஒரு சமனான ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க, பாதுகாப்பை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஓயும், அதுக்கு பிறகு யுத்தம் மூளும். இப்படியே என்ன செய்யும்? இது அழிக்கிறதும் கொல்றதும் முஸ்லிம்களை வெட்டுறதுமாக இது நடக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? ஒரு நாள் நிச்சயமாக இந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு என்ன செய்யும்? வரும் என்பதுதான் யதார்த்தம். அங்கு மரணிக்கிறார்களாக இருந்தால் அவர்கள் ஷஹீதுகளாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திருமிதியில 2217வது செய்தி, சத்தஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்துல ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு அப்படியே எங்க போகும் என்றால் ஹதரமௌத் என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு நெருப்பு என்ன செய்யும்? வரும். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நேரத்துல எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்க, கட்டளை இடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், அந்த நாளையில் நீங்க இருந்தால் ஷாமை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும், ஷாம் பால்படுத்தப்பட்டு விட்டால், இந்த பலஸ்தீனும் சேர்ந்துதான், ஷாம் பால்படுத்தப்பட்டு விட்டால் அங்கே எந்த விதமான நலவையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க பாருங்க, அஹ்மது ஹாக்கிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 8554வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நாள் இன்னி ரஅய்து உமூதல் கிதாபி
நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ற தலையடியில இருந்து இந்த கிதாபுடைய நடுப்பகுதி அப்படின்னா அந்த ஈமான் இஸ்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படியே போகுது. எங்க போகுது அப்படின்னு நான் பார்த்தேன். அது ஒரு நூர், ஒரு வெளிச்சம் அப்படியே ஒளி வீசிக்கொண்டு அப்படியே போகுது. அது எங்க போகுது என்று நான் பார்த்தேன். இல ஷாம், ஷாமை நோக்கியே அது போனது. அலா இன்னல் ஈமான், அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் என்பது ஃபிஷாம், ஷாமிலே இருக்கிறது. நகர் சொல் அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் என்பது ஷாமிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூபா லிஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். தூபா லிஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். தூபா லிஷாம், ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் ஷாமுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்கல் மலாயிகா, வானவர்கள் எல்லாரும் தன்னுடைய இறக்கைகளை ஷாமிலே விரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லாரும் தந்த இறக்கைகளை ஷாமிலே விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப வானவர்கள் எல்லாம் ஷாமிலே இறக்கைகளை விரித்துக் கொண்டிருந்தால் இந்த வாழ்ற சின்ன பிள்ளைகளும் பெண்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு கேள்வி வரும். அந்த பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா, அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹு தஆலா, அங்கு மரணிக்கிறவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க நாடி இருந்தால் அதை விடவும் இந்த உலகத்தில் வேறு என்ன புண்ணியம் வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் ஆழமாக உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக இன்றைக்கு ஷாமுல வாழுகின்ற, பலஸ்தீனத்தில் வாழுகின்ற, காசாவில் வாழுகின்ற எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நம்மட கடமை என்னண்டா, பார்த்து கவலைப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்றதுல மட்டும் நின்று கொள்ளக்கூடாது. நம்முடைய தஹஜ்ஜுடைய நேரங்களில், சுஜூதுடைய நேரங்களில் சுஜூதுகள் நீளமாக வேண்டும். கண்களில் இருந்து கண்ணீர் குளமாக வேண்டும். அல்லாஹுவோடு நானும் நீங்களும் பேசுகின்றது அதிகரிக்க வேண்டும். அல்லாஹுவிடத்தில் நிறையவே பிரார்த்திக்க வேண்டும். அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய விடிவுக்காக பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய ஈமானிய உறவுகள் என்ற அந்த சொந்தத்துக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஒன்றை மட்டும் யோசிச்சால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. அங்கு கொல்லப்படுற பிள்ளை என்ற பிள்ளையாக இருந்தால், அங்கு ஷஹீதாகின்ற உடம்பு என்னுடைய சகோதரனுடைய உடம்பாக இருந்தால், அங்கு மரணிக்கின்ற உறவு என்னுடைய மனைவியாக இருந்தால், அங்கு மரணிக்கின்ற தாய் என்னுடைய தாயாக இருந்தால், நிம்மதியாக வீட்டில் சாப்பிட முடியுமா? நிம்மதியாக நம்முடைய வீட்டில் தூங்க முடியுமா? நிம்மதியாக உடுக்க முடியுமா? நிம்மதியாக இந்த உலகத்தில் சுத்த முடியுமா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். எனவே காலம் யுத்தம் நடக்குது, குண்டு போடுறாங்க, அழிகிறாங்க, திரும்ப அமைதியாகிறாங்க என்ற பார்வைகளுக்கு அப்பால் ஒரு முஸ்லிம் ஆகிய நானும் நீங்களும் ஈமானிய சொந்தம் என்ற அடிப்படையில் அங்கு வாழுகின்ற பெண்களுக்கும், அங்கு வாழுகின்ற சிறார்களுக்கும், அங்கு மரணிக்கின்ற உறவுகளுக்கும் யா அல்லாஹ் அவருடைய கைகளை பலப்படுத்தி விடு. உன்னுடைய உதவியை கொடு. உலகமே அதை கைவிட்டாலும் நீ ஒரு காலமும் கைவிட மாட்டாய். உன்னுடைய உதவி மிக விரைவில் இருக்கிறது. ஆட்சியும் அதிகாரமும் உன்னுடைய கையில இருக்கிறது. நீதான் அனைத்து மீதும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், நீ நாடுவதை செய்வதற்கு தகுதியானவன் என்ற அந்த ஈமானிய பண்புகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நானும் நீங்களும் சுஜூதுகளிலும் என்னுடைய பிரார்த்தனைகளிலும் உங்களுடைய பிரார்த்தனைகளிலும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்குள்ள நிலைமைகளை நினைத்து அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும், அந்த மக்களுக்கு பணத்தால் உதவி செய்ய முடியாவிட்டாலும், எல்லாவற்றையும் விட பெரிய உதவி பிரார்த்தனை என்று சொல்லுகின்ற உதவியில் மறந்து விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு வாழுகின்ற மக்களை அவர்களுடைய கையை பலப்படுத்தி அங்கு மரணிக்குகின்ற மக்களை அல்லாஹு தஆலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.